கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நேற்று தினத்தில் யூதா வம்சத்தாரை குறித்தும் எப்படி யூதா தன்னுடைய சேஷ்டபுத்திர ஆளுகைக்குள் கடந்து வந்தார் என்றும், இந்த உலகத்திலே பிறக்கிற தலைப்பிள்ளைகள் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகக்கூடாது, இழந்து போனால் அவர்களுடைய சந்ததிகளும் அதை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் என்று குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே அந்த யூதா வம்சத்தாரை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார், எப்படிப்பட்ட பாத்திரங்கள் மூலமாய் அந்த வம்சத்தை அவர் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார், அதை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர்களுக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாவது யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 4வது குமாரன் தான் யூதா. இப்போ யூதா திருமணமாகி அவருக்கு 3 ஆண் பிள்ளைகள், மனைவி மரித்து போகிறாங்க. மூத்த மகனுக்கு திருமணமாகிறது. ஆனாலும் மூத்த மகன் 2வது மகன் எல்லாரும் மரித்து போன போது தாமார் என்கிற தன் மருமகளை தன் தகப்பன் வீட்டுக்கு யூதா அனுப்பிவிடுகிறார். இப்பொழுது மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. ஆனால் யூதா விபச்சாரிகளோடு கூட கடந்து போகும்படியாய் அவர் வருகிறவர் வழியிலே அவருடைய மருமகளாகிய தாமாரோடு கூட அவர் வேசித்தனம் பண்ணுகிறது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். மருமகள் என்று அறியாதபடிக்கு அவர் வேசியோடு கூட இணைந்திருந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த தாமாருக்கும் யூதாவுக்கும் பிறந்த குழந்தைகள் மூலமாய் அந்த யூதாவின் சந்ததியை தேவன் தெரிந்தெடுக்கிறார். தன்னுடைய மருமகளாகிய தாமார் மூலமாய் யூதாவுக்கு பெற்றெடுத்த 2 பிள்ளைகள், ஒருவன் பெயர் சேரா, மற்றவன் பெயர் பாரேஸ். இந்த பாரேஸ் என்பவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. அவர்கள் ஒருவன் எஸ்ரோன், ஒருவன் ஆமுல். அந்த எஸ்ரோனுடைய சந்ததியிலிருந்து 3 பிள்ளைகள் வர்றாங்க. அதில் அந்த 3 பிள்ளைகளை ராம் என்கிற ஒரு மகனை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அந்த ராமனுடைய சந்ததியிலிருந்து அம்னதாப், நகசோன், சல்மா என்று சொல்லி அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சல்மா என்கிறவன் ஒரு ஸ்திரீயை திருமணம் பண்ணுகிறான். அவள் பெயர்தான் ராகாப். நம்ம வேதத்தில் ராகாபை வேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்படியா ராகாப் சல்மா என்கிறவருக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன்தான் போவாஸ். அந்த போவாஸ் ரூத்தை திருமணம் பண்ணுகிறாள். அந்த ரூத் என்பவர் ஒரு மோவாபிய ஸ்திரீ என்று நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த மிகவும் ஒரு அருமையான ஒரு காரியத்தை நம்ம அந்த வேதத்தில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தேவன் எப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வருகிறார் என்பதை நம்ம அதை அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், ரோபத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த மகன்தான் ஈசா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஈசாய் தாவீதினுடைய தகப்பன். ஈசாயுடைய குமாரன் தாவீது. தாவீதினுடைய வம்சத்திலிருந்து, தாவீதினுடைய அந்த கோத்திரத்திலிருந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்ம இந்த சரித்திரத்தை நம்ம அநேகர் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை நீங்கள் நம்ம சற்று யோசித்து பார்க்கும்போது பாருங்கள், இந்த தாமார் என்கிற ஒரு ஸ்திரீ தன் மாமரானோடு கூட பேசித்தனம் பண்ணி பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் மூலமாய்த்தான் அந்த சந்ததியை தொடர்ந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, அந்த ராம் என்கிற அந்த சந்ததியில் இருந்து தான் சல்மா என்கிறவன் ராகாப் என்கிற ஒரு வேசியை திருமணம் பண்ணுகிறான். அந்த ராகாப் என்கிற வேசிக்கு பிறந்தவர் தான் போவாஸ் என்கிறவர். போவாஸை ரூத் என்கிற சகோதரியை திருமணம் பண்ணுகிறார். அந்த போவாசனுடைய குமாரன் ஈசாய், ஈசாயினுடைய குமாரன் தான் தாவீது. இந்த சரித்திரத்தை நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தேவனுடைய தெரிந்தெடுத்தல் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய தெரிந்தெடுத்தல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம இதை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் இப்படிப்பட்டதான சந்ததிகள், இப்படிப்பட்டதான பெண்கள், இப்படிப்பட்டதான திருமணங்கள், பெண்களை திருமணம் பண்ணினவர்களுடைய சந்ததிகளை குறித்து நம்ம உலகம் என்ன சொல்லும் என்பதை நம்ம ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எப்படி தெரிந்தெடுக்க பாருங்க, ஒரு
தாமார் என்கிற ஒரு ஸ்திரீ, மாமனாரோடு கூட விபச்சாரம் பண்ணின ஒரு ஸ்திரீ. ராகாப் என்கிற ஒரு வேசி, அந்த பட்டணத்திலே அவள் ஒரு வேசி பாருங்க. அது மாத்திரமல்ல, மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் என்பவள் லோத்தினுடைய சந்ததி மூலமாய் உருவாகி வந்த அந்த ஜாதி தான் மோவாபியர். அந்த சந்ததியில் உள்ளவள் தான் ரூத். அப்போ தேவனுடைய தெரிந்தெடுத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அந்த சந்ததியிலிருந்து தான் தாவீது வருகிறார். தாவீதின் வேரிலிருந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நான் பார்க்க முடியும். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய தெரிந்தெடுத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உலகத்தின் மனிதர்கள் தெரிந்தெடுக்கிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு குடும்பத்தினாலும் சரி, வேறு எந்த இடத்தினாலும் சரி பாருங்கள், இப்படிப்பட்ட அவமானமான பெயர்களோடு அவமானமான வாழ்க்கையோடு வாழ்ந்தவர்களுடைய சந்ததிகளுடைய நாமங்கள் புகழப்படுமா? அவருடைய நாமங்கள் அநேகருக்கு முன்பாக போற்றப்படுமா, தூஷிக்கப்படுமா என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்து அவருடைய சந்ததி வருவதற்கு இப்படிப்பட்ட ஜனங்களை அவர் தெரிந்தெடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் வசனம் சொல்கிறது, சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் சொல்கிறார். உலகத்தில் ஜனங்கள் வசதி படைத்தவர்களையும் பணக்காரர்களையும், எப்படிப்பட்ட ஆள்பலம் உள்ளவர்களையும் பணபலம் உள்ளவர்களையும் அந்தஸ்து மிகுந்தவர்களையும் உலகம் நோக்கி கொண்டிருக்கிறது. அவர்களை கொண்டுதான் உலகத்தில் அநேக காரியங்கள் செய்ய முடியும் என நினைக்கிறது. ஆனால் தேவனுடைய தெரிந்தெடுத்தல் பாருங்கள், எளியவன், குப்பையில் இருக்கிறவன், மறக்கப்படுகிறவன், ஒன்றுக்கும் உதவாதவன், பாவியாக இருக்கிறவன், எப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தேடி வந்து செலக்ட் பண்ணுறார் பாருங்கள். ஆனால் இந்த வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு தாமாருடைய குணம் என்ன என்று சொன்னால், அவள் யூதா கோத்திரத்துக்கு, யூதா என்கிற ஒரு சந்ததிக்கு, ஒரு கோத்திரத்தானோடு இணைக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கையை அவள் மறுபடியும் தேடுகிறாள். நாம் இணைய வேண்டியது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரத்தோடு நாம் இணைந்துவிட வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் தாமாருக்கு இருந்தது. அது தேவன் அதை அவரை கொண்டு இணைத்தார். எப்படிப்பட்ட முறையினால், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் யூதா என்கிற அந்த கோத்திரத்தோடு அவள் இணையும்படியாய் அவள் ஆசைப்பட்டாள். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு அந்த யூதா கோத்திரத்திலே உத்தமியாய் அவள் வாழ்ந்தாள். அதே போல் பாருங்கள், ராகாப் என்கிற வேசி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வேசியானவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவள் உதவி செய்கிறாள். இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கே வேவு பார்க்க எரிகோவுக்கு வரும்போது அந்த ராகாப் என்கிற வேசி அந்த ஜனங்களை பொல்லாங்கனுடைய கைகளுக்கு தப்புவிக்கிறார். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு தப்புவித்து அந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற, தேவ பிள்ளைகளை காப்பாற்றுகிற ஒரு உள்ளம் ராகாப்புக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, ரூத் என்பவள் பெத்லேஹேமிலே உள்ள தன்னுடைய மாமியார். இந்த மாமியார் யார்? தன்னுடைய கணவன் இறந்து போனான், தன்னுடைய மாமனார் இறந்து போனார். ஆனால் தன்னுடைய மாமியார் அப்பத்தின் வீடாகிய பெத்லேஹேமிலே உள்ளவள், அவளோடு கூட தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை அவள் தீர்மானித்து விட்டாள். பார்த்திங்கன்னா, இந்த ஸ்திரீகளை குறித்து பார்க்கும்போது வாழ்க்கையிலே பாவம்தான், பாவத்தின் வாழ்க்கை தான். ஆனாலும் அவர்கள் தெரிந்து கொண்ட காரியங்கள் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் தெரிந்து கொண்ட பிறகு, தேவனோடு கூட ஐக்கியப்பட்ட பிறகு அவர்கள் பாவிகளாய் வாழவில்லை, பரிசுத்தவர்களாய் வேதத்தின் பட்டியலில் எழுதப்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஸ்திரீகளாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கலாம், நம்ம புழுதியாக இருக்கிறோம், நம்ம குப்பையாக இருக்கிறோம், நம்ம எளியவனாக இருக்கிறோம், நம்ம ஒன்றுக்கு உதவாதவனாக இருக்கிறோம், நம்ம பாவியாக இருக்கிறோம், பாவிகளில்
பிரதான பாவியாய் தேவன் மன்னிக்காத ஒரு பாவத்தை செய்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம வாழ்க்கை, நம்ம எப்படி தலை நிமிர முடியும்? யார் நம்மளை தேற்ற முடியும்? யார் நம்மளை அரவணைக்க முடியும்? நம்ம ஒன்றுக்கு உதவாதவர்களாய் நம்ம வாழ்கிறோமே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நான். நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்துவிட்டோம் என்று சொன்னால், தாமாரை போல, ராகாபை போல, ரூத்தை போல எந்த நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் தெரிந்தெடுத்தது தேவ சமூகம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு கூட நடக்கிற, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த பெற்ற சந்ததிகளோடு கூட அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொள்கிறாங்க. ஆதலால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், அக்கிரமங்கள் மறைக்கப்படுகிறது. மறந்து போகக்கூடிய அந்த பாவங்களெல்லாம் தேவன் மறந்து விட்டார் பாருங்கள். அதனால் தேவனாகிய கர்த்தர் பட்டியலிலே இயேசு கிறிஸ்து உன்னதத்தின் தேவன் வரக்கூடிய அந்த யூதா கோத்திரத்தை பட்டியலிலே இப்படிப்பட்ட தாமார், ராகாப், ரூத்து, தாவீதின் மனைவி அந்த மாதிரிப்பட்ட பெண்களை எல்லாம் அங்கே எழுதி வைத்திருக்க பார்த்துருக்குறோம். பாருங்கள், இந்த நாளில் நம்ம நினைக்க வேண்டிய காரியம் என்னென்றால், தேவனுடைய தெரிந்தெடுத்தல் மனுஷர்களைப் போல் அல்ல. மனுஷன்தான் வித்தியாசமாலாம் நினைப்பான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவருடைய சமூகத்தை நாம் பற்றி கொண்டு விட்டால் எந்த நிலைமையில் நாம் வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவருடைய பாதத்தில் நம்ம விழுந்து விட்டோம்னா அந்த குப்பையை எடுத்து கோபுரத்தில் வைக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மறுபடியும் நம்ம அந்த பாவ சூழ்நிலைக்குள் போய்விடக்கூடாது. பாருங்கள், தேவனோடு கூட இணைந்து நாம் பாவி என்று ஒளிந்து விடாதபடிக்கு மன்னிப்பு கொடுக்கிற, அனைவரும் வாரி அணைக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அண்டையிலே வந்துவிட்டால், ரூத்தானவள் அப்படி தான் வந்துவிட்டா. அவருடைய அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ளாய் அவள் வந்துவிட்டா. பாருங்கள், அவள் எப்படிப்பட்டவளோ, எந்த ஜாதியோ, எந்த கோத்திரமோ, அவளுடைய சந்ததி எப்படிப்பட்டதோ, தகப்பனாகிய லோத்துடைய வாழ்க்கை சரித்திரம், அந்த சந்ததியை வந்ததன் சரித்திரம் ஒன்றுமே தேவன் பார்க்கலை. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைக்குள் வந்துவிட்டால் தேவன் அவளை உயர்த்தினார். அப்போ இந்த நாட்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, வேதத்தில் எழுதப்பட்ட ஜனங்களுடைய சரித்திரங்கள் எப்படி, ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் பாவத்தில் இருக்கிறோமா, அக்கிரமத்தில் இருக்கிறோமா, தேவனோடு எப்படி கிட்டிச்சேர முடியும் என்று இருக்கிறோமா, கஷ்டத்தில் தேவனை விட்டு விலகி இருக்கிறோமா? ஒரு விசை கூட நீங்கள் தேவ வசனத்தை நினைவு கூறுங்க. அவர் குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். பாருங்கள், சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற நம்முடைய நல்ல தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்வோம். இயேசுவோடு ஓடி வந்து விடுவோம். அவர் நம்மளை மன்னித்து அவருடைய அரவணைப்புக்குள் நம்மளை கொண்டு நிச்சயமாய் நம்மளை உயர்த்துகிற தேவன் என்பதை நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். நாளிலும் கூட நம்ம இந்த தேவனுடைய தெரிந்தெடுத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. மனுஷன்தான் யார் நல்லவன், யார் பணக்காரன், யார் அழகு, யார் அந்தஸ்து என்று சொல்லி பார்ப்பான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. யார் அவருடைய செட்டைக்குள் வருகிறது, யார் அவருடைய பாதத்தை பிடித்து கொள்வது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால், அவன் பாவியோ, ஒன்றுக்கு உதவாதவனோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தானோ, ஆனாலும் அவருடைய செட்டைக்குள் மாத்திரம் வந்துவிட்டால் நம்மளை தூக்கி உயர்த்தி அழகு பார்க்கிற அந்த தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் நாம் அதே வசனத்தை 2வது பாகத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். நாளை தினத்திலும் நம்ம 3வது பாகத்தை தியானிக்க போகிறோம். அப்படியே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம், அவரை பிடித்து கொள்வோம். நம்மளுடைய அந்தஸ்தை நம்ம நோக்கி பார்க்க வேண்டாம். நம்முடைய பாவத்தை விட்டு, நம்முடைய அக்கிரமத்தை விட்டு நம்மளை உயர்த்துகிற அந்த தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்து பிடித்து கொண்டு அவரோடு வாழ்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.